புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்லி தரட்டுமா? இங்க பாரு. இப்போ இப்போ இப்படி இருக்கும்ல 40 இதெல்லாம் 20 மார்க்ஸ் சம் கண்ணா. இப்படி இருக்குடா. இப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்துட்டான்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடுவான். இப்போ 40,000 into 2 is equal to 36,000 plus x. So 80,000 minus 36,000 is equal to x. So 80,000 minus 36,000ன்றது வந்து இங்க ஒரு 46 56 66 76 40 44,000. $44,000. So closing stock என்ன நம்மளுக்கு? So சும்மா இது ஒரு high view of trading account. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வெலாசிட்டின்றது 360 டேஸ் கொடுத்துருக்காங்கடா. ஓகேவா? அப்பனா இப்போ டெட்டாஸ் நம்ம பார்க்கணும். ஓகேவா? டெட்டாஸ்க்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா சேல்ஸ். இவன் சேல்ஸ் எவ்வளோ? அதாவது 72 டேஸ்க்கு டெட்டாஸ் வெலாசிட்டிக்கு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் வெலாசிட்டி 72 டேஸ்க்கு அது என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ இயர். ஒரு நிமிஷம். நம்பர் ஆஃப் டேஸ் டிவைட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. கரெக்டாடா? கரெக்டாக தான் சொல்கிறேன். நான் உங்கள் புக்கோட மேட்ச் ஆகுது. இப்போ டோட்டலா டெட்டாஸ் வந்து 360 டேஸ் டிவைடட் பை சாரி divided by debtors is equal to 72 days. But 360 days divided by 72 5 and 5 times 5ன்றது 5 times தானே? 5 times வந்து உன்னோட டெட்டா டர்ன் ஓவர் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ இந்த டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோல வந்து இங்கேருந்து இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். ஆமாண்டா.
ரிசர்வ்ல இருக்கு. இந்த எங்க நான் மிஸ் பண்றேன்? 5 டைம்ஸ் டேட்டா turnover ratio. ஐயோ. இல்லடா செல்லம்மா, ஒரே நிமிஷம்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? சரி, ஓகே, ஆன்சர் சென்ட் பண்ண பார்க்கலாம். இது வந்துடுச்சா? 5 டைம்ஸ் வந்துடுச்சா உங்க புக்ல? நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான்னு மட்டும் சொல்லி செல்லம், போதும்டா. அதான் போட்டேன் செல்லம்மா. 3,20,000 divided by 5, 64,000. இது வந்து ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் இது போட்டேன். அப்போ ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ்ன்றது வந்து டெட்டாஸ் பிளஸ் பில்ஸ் பேபிள். இங்க எங்க பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? 20,000. சாரி சாரி சாரிடா. ஓகே, ரெண்டும் சேர்த்து 64,000டா. அப்போ இல்லம்மா, 5 டைம்ஸ் புரிஞ்சுதா? ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் வந்து ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ்ன்றது டெட்டாஸ் பிளஸ் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னா ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். இப்போ டெட்டாஸ் தெரியாது எக்ஸ் பிளஸ் பில்ஸ் ரிசீவபிள் 20,000 இஸ் ஈக்குவல் டு 64,000. ஓகேவா? எக்ஸ் பிளஸ் 20 இதோ கொடுத்துருக்காங்க. இதோட ஆவரேஜ் ரிசீவபிள் 64,000 கண்டுபிடிச்சோம்ல. அதாவது இந்த 3,20,000 இருக்குல்ல கண்ணா, சேல்ஸ், நெட் சேல்ஸ் divided by average receivables. புரியுதா? 3,20,000 சேல்ஸ் கண்டுபிடிச்சோமே கண்ணா இங்க. நீ கூட 3 plus 1 4 மேம், 2,40,000 plus 80 3,20,000 சொன்னியே. புரிஞ்சுதாடா? இது ஸ்டெப் 1 கண்ணா. ஓகே, இது ஸ்டெப் 2. செல்லம்மா ஒரு நிமிஷம் இருடா பிரியங்கா. யூனிஃபார்ம் தனிஷ்மா ஒரு 1,000 ரூபாயில என்ன வாங்கணும்? 1,000 ரூபாய், 1,200. இல்ல 2 பேருக்கு. இல்ல இல்ல 1,200 ரூபாய். அதுக்கு மேல அப்பாவும் அப்பா கஷ்டம் இல்லை. வராதா? 500 ரூபாய்க்கு வருமா? 350 ரூபாய்க்கு வருமாண்டா? இந்த பிரேஸ்லெட் ஏதாவது 400 ரூபாய் 300 ரூபாய்க்கு வருமாப்பா? குட்டி பிரேஸ்லெட் குழந்தைக்கு 400 ரூபாய் 450 ரூபால. எப்பா 450 ரூபாய் குட்டி பிரேஸ்லெட் இந்த குழந்தைக்கு 450 ரூபாய், 500 ரூபாயில முடிஞ்சிருமா? ஐயோ. யூனிஃபார்மோட கூட்டிட்டு போகாதவள. யூனிஃபார்ம் டிவி இப்பதான் டிவி துவச்சு வச்சேன் நேத்து தான். பிரக்ஞா ப்ளீஸ் பிரக்ஞா, யூனிஃபார்மோட போகாத. வேணாம் வேணாம், யூனிஃபார்மோட ஃபர்ஸ்ட் போக கூடாது வெளியில. இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங். ஒன்லி ஃபார் ஸ்கூல் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் 2 நிமிஷம். ஆகாரம் சாப்பிடலையா கொண்டே? நிஷ்மா குழந்தை ஆகாரம் சாப்பிடலையாப்பா? நிஷ்மா குழந்தை ஆகாரம் சாப்பிடலையாப்பா? குழந்தை இது ஸ்டெப் 1 கண்ணா. இது ஸ்டெப் 2டா. ஓகே, இது ஒரு சம் போட்டு பாருண்ணே. போட்டு பார்த்தா தான் உனக்கு grip கிடைக்கும். இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4.
debtors plus bills receivable 64,000 டா. X plus 20,000 is equal to 64. அப்ப X is equal to என்ன? 64,000 minus 20,000 which is 44,000. புரியுதா? So அப்ப debtors is equal to என்ன? 44. ஓகேவா? So closing stock கிடைச்சிடுத்து. debtors கிடைச்சிடுத்து. அப்போ நம்மளுக்கு வந்து other current assets எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா total current assets 1,50,000 ரா. Step number 5. 1,50,000. இதுல debtors bills receivable 64,000 ரூபாய் கண்ணா. அப்ப அடுத்து ரிமைனிங் எவ்வளோ? 64,000 கரெக்டா? அவ்வளவுதான். இது ஒரு 44. அப்புறம் ஸ்டாக் எவ்வளோ? க்ளோசிங் ஸ்டாக் நாற்பத்தி நாலாயிரம் க்ளோசிங் ஸ்டாக்கு 44,000 1 லட்சம். ஏய் செல்லம்மா 62,000 வருது. வேற ஏதாவது மிஸ் பண்றோமா? ஓ பில்ஸ் ரிசீவபிள் இருக்கானே சாரிடா. டெட்டாஸ் பிளஸ் பில்ஸ் ரிசீவபிள் சேர்ந்து நம்மளுக்கு அதாவது நான் ப்ரீஃப் பண்ணிட்டோமா உனக்கு? இரு. டெட்டாஸ் எவ்வளோ? 44,000. மொத்தம் கரண்ட் அசெட்ஸ் கையில் 1,50,000 சொல்கிறான்டா. அதில் டெட்டாஸ் 44,000 போயிடுது. ஓகேவா? க்ளோசிங் ஸ்டாக்கு 44,000 கண்டுபிடிச்சோமா? இங்கே இங்கே 44,000 ரூபாய் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டா? இவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து அதாவது ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ்னா என்ன? நெட் சேல்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். அப்போ 64,000 சொல்றாங்க இல்லையா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் ஆல்ரெடி 20,000 சொல்லிட்டாங்க. பில்ஸ் ரிசீவபிள் 20,000. அப்போ நீ பாருக்கண்ணா இவங்க டோட்டல் மைனஸ் இவன் மைனஸ் இவன் மைனஸ் இவன் போட்டா எவ்வளோ? 42,000 இஸ் யுவர் அதர் கரண்ட் அசெட். புரியுதாடா? கொஞ்சம் வந்து டஃப் கிடையாது. நான் கொஞ்சம் போட்டு பார்க்கணுங்கண்ணா. ஓகேவா? ம் இப்போ அதர் கரண்ட் அசெட்ஸ் இப்போ கிரெடிட்டாஸ் கண்டுபிடிக்க போறோம். கிரெடிட்டாஸ்க்கு என்ன? அக்கவுண்ட்ஸ் பேயபிள் வெலாசிட்டி வந்து 90 days. அதே மாதிரி கண்ணா இங்க நம்ம 90 டேஸ்க்கு எப்படி கண்டுபிடிச்சோம்? 360 divided by 90. அப்போ 4 times. கரெக்டா? 4 times இது கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ இங்க சம்ல என்ன கொடுத்துருக்கான்?
கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்னடா? நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேபிள். கரெக்டா? ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு? கிரெடிட் பர்ச்சேசஸ் இதுவான்னு பாருங்கண்ணா. நான் சொல்ற அமௌண்ட்டான்னு பாரு புக்ல. 2,48,000 ஆமா? இது எப்படி தெரியுமாடா? இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கோன்னு சொன்னேன்ல, அதான். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு, கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு, சேல்ஸ் இருக்கு, க்ளோசிங். பர்ச்சேசஸ் வந்து பேலன்ஸ். ஆமா, நீ சும்மா இப்படி கூட பண்ணிக்கலாம்டா, விஷுவலைஸ் பண்ணிக்கலாம்டா. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட்டே பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இருக்கு, இது ரெண்டும் இருக்கு. இதை டாலி பண்ணேன்னா இது கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ 2,48,000. இப்போ நீ சொல்லு பார்க்கலாம் எப்படி. வெரி குட், வெரி குட், அவ்வளோதான். ஸோ 2,48,000 அவ்வளோதான்டா. 62,000. சூப்பர். இப்போ இந்த 62,000ன்றது என்னது? கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 4 டைம்ஸ். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேபிள். கரெக்டா? ஆமாண்டா கண்ணா. ஆவரேஜ் பேபிள் 62,000 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல ம், இது என்ன கொடுத்துருக்காங்கண்ணா? 5,000 பில்ஸ் பேபிள் சம்பளம் மிஸ் ஆயிருக்கா? ஓகே, இப்போ பாரு சொல்லுமா, இது 62,000ல அக்கௌண்ட்ஸ் பேபிள் பில்ஸ் பேபிள்ன்றது ஒரு கான்டென்ட், கிரேட்டாஸ்ன்றது ஒரு கான்டென்ட், அப்புறம் ரெண்டும் சேர்த்தா 62,000. கரெக்டா? ஓகேவா? இப்போ 5,000 சம்பளம் கொடுத்துருக்கான் பில்ஸ் பேபிள் பிளஸ் 62,000. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும்? 62,000 மைனஸ் 5,000. அப்பனா 57,000. அதான் 57,000. புரியுதா? இப்போ பாரு சொல்லுமா, இப்போ நம்ம வந்து அந்த மெயின் ஃபார்மேட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம கேபிட்டல் நம்மளுக்கு பத்தி தெரியாது, டிபென்சஸ் பத்தி தெரியாது. பட் கிரெடிட்டாஸ் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா? கிரெடிட்டாஸ் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம்? பேபிள் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம்? வெரி குட். கரண்ட் அசெட் ஸ்டாக் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம்? கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட். ஆ டெட்டாஸ் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம்? டெட்டாஸ் அமௌண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். பில்ஸ் ரிசீவபிள். அதர் கரண்ட் அசெட்ஸ். இல்ல கரண்ட் அசெட்ஸ் டோட்டல் அது. அதர் கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ? 42,000. ஏய் டெட்டாஸ் 44,000டா. இப்போ டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் சேர்ந்து தான் 64,000. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான் சம்ல? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 8 டைம்ஸ். ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ 8 டைம்ஸ். அப்போ சேல்ஸ் பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8.
அப்ப நீ சொல்லி பார்க்கலாம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் என்னவா இருக்கும்ட்டு. சேல்ஸ் டிவைடட் பை சாரி ஆமா சேல்ஸ் டிவைடட் பை 8. எவ்வளவு வருது? சேல்ஸ் எவ்வளோ? 320 செல்லமா? 320,000 divided by 8. ஆமாடா சேல்ஸ் அதானே கண்டுபிடிச்சோம். இல்லடா சேல்ஸ் 320,000. இதோ காஸ்ட் தான் 240. அப்போ 40,000 இது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணலாமா? ஸோ கேபிட்டல் வந்து எப்படி 1,18,000 வருது? உனக்கு என்னடா வருது கேபிட்டல்? எனக்கு 1,90,000 வருது செல்லம். ஆனா டாலி ஆகுது கரெக்டா? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இது மட்டும் இல்லடா இது தப்புடா. 1,90,000 தான்டா கரெக்டா. ஒரு நிமிஷம் இருக்கு. Fixed assets will be 30%. ஓ அவங்க காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட பண்ணிருக்காங்க. Fixed assets. செல்லம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ சம்ல தப்பா பண்ணிருக்காங்கடா. நம்ம படிச்சோம் ஞாபகம் இருக்கா? நெட் ரெவென்யூ பை ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஓகே ஸோ நெட் ரெவென்யூனா என்ன? சேல்ஸ் தான் எடுத்துக்கணும். உங்க புக்ல வந்து காஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அது தப்பு. அப்பதான் 1,80,000 வரும், அப்படி எடுத்துக்காத. சேல்ஸ் டிவைடட் பை 8 40,000 அப்படி பண்ணேன்னா பேலன்ஸ் ஷீட். இப்போ நீ என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் போட்டுட்டு உனக்கு வந்து அசெட் ஃபுல்லா கிடைச்சிடும். இது போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் போட்டுட்டேன்னா உனக்கு வந்து இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த அமௌண்ட் மைனஸ் பண்ணா இந்த அமௌண்ட் கிடைச்சிடும். புரியுதாமா? அவ்வளவுதான்டா. சரி நான் வந்து இந்த சம்மோட முடிக்கிறேன். ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஆனா நீ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள என்னெல்லாம் முடிக்கணும் சொல்லு பார்க்கலாம். இது வந்து 20 மார்க்ஸ் காஸ்ட் ஷீட், கேஷ் ஃப்ளோ,